ஹாய், வெல்கம் டு மை சேனல் எஸ்டி சினிமா டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் இன்ஃபைனைட் ஸ்டார்ம். இந்த படம் ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட ஹீரோயினோட பேர் பேம். இவங்க சர்ச் அண்ட் ரெஸ்கியூ டீமில் ஒரு பனிமலையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ காலையில் அலார்ம் அடிக்குது. அலார்ம் அடிக்க ஹீரோயின் தூங்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அலாரத்தை திட்டிட்டு அவங்க எழுந்து அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் பால் எடுத்துகிட்டு அவங்களுக்கான மார்னிங் ட்ரிங்கை ரெடி பண்ணிவிட்டு அவங்க ப்ரஷ் பண்ணுறாங்க. அப்போது எஃப்எம் ஆன் பண்ணும்போது ரொம்ப நாளாகவே நார்த் சைட் சூறாவளி காற்று அடிச்சிட்ருக்கு. இப்போ அந்த சூறாவளி காற்று சவுத் சைடு நோக்கி வரப்போகுது. அதுவும் இல்லாமல் மழையோடு சேர்த்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு மத்தியானமே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்எம்மில் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் பேக் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அந்த காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவர் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட 2 ஃப்ளாஸ்க் நிறைய காஃபியை ஃபில் பண்ணிவிட்டு அந்த மலை மேலே ஏற போகிறேன்னு சொல்கிறாரு. அந்த காஃபி ஷாப்பில் இருக்கவர் ரொம்ப பனியாக இருக்குது, இன்றைக்கி அந்த மலை ஏற வேணான்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், உனக்கு இன்றைக்கி என்ன நாள்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடமை பாக்கி இருக்குங்கிற மாதிரி அந்த மலை மேலே ஏறணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ மலைக்கிட்ட போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கார் பார்க் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒரு கப்பலை பார்க்குறாங்க. அந்த கப்பல் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போது எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கார் நிற்கிது. நம்ம ஹீரோயின் மேலே யாருனா இருக்காங்களான்னு கேட்கும்போது நாங்கள் யாரையுமே பார்க்கல அப்படின்னு அந்த கப்பல் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தோணுது கண்டிப்பாக மேலே யாரும் இருக்காங்கன்னு அந்த காரை வித்தியாசமாக பார்த்துட்டு அவங்க ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேலே ஏற செம்ம பனி அடிக்குது. அவங்க மேலே ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாதி தூரம் போனோன்னே யாரும் இருக்கா மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க ஹேன்னு கத்திட்டே யாருனா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு தான் போவாங்க. ஆனால் அவங்க யாரையும் பார்க்க முடியாது. இப்போ பேம் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு திரும்ப அவங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ளே அவங்க விழுந்துருவாங்க. அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களால முடியாது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது பாதி தூரம் ரீச் பண்ணிடுவாங்க, ஆனால் திரும்ப கீழே விழுந்து மயங்கிடுவாங்க. அப்போ அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் அவங்களுக்கு ஞாபகம் வரும். வீட்டில் அவங்க குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போது இந்த மயக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டு எப்படியாவது இந்த மலையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரை பண்ணி ஏறுவாங்க. ஏறி வெளியவும் வந்துடுவாங்க. இப்போ மறுபடியும் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மலையோட உச்சிக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அவங்க நினச்ச மாதிரி அந்த டாப்புக்கும் போயிடுவாங்க. அப்போ பார்த்தா யாரும் உட்காந்துட்ருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியும். கிட்ட போய் ரொம்ப நேரமாக கூப்பிடுவாங்க, அவங்க திரும்பவே மாட்டாங்க. அந்த பையனால் சுத்தமாக அசையவே முடியாது. அப்போது பேம் அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த சாக்ஸ் அண்ட் ஜாக்கெட் எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் அந்த பையனுக்கு போட்டு விட்டுட்டு அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, இங்கேயே இருந்தோன்னா நம்ம 2 பேருமே செத்துருவோம், அதனால் சீக்கிரம் கீழே போகணும் இருட்டுறதுக்குள்ளேன்னு சொல்லுவாங்க. அந்த பையன் யாருன்னு தெரியாததால் ஹீரோயினே அவருக்கு, நான் உங்களை ஜானினே கூப்பிட்றேன் இனிமேல்னு சொல்லுவாங்க. கைத்தாங்களாக அந்த மலையிலேருந்து கீழே இறங்கவும் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் தூரம் கீழே இறங்கியிருப்பாங்க. அப்போ அந்த பையன் நான் வரலன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்பான். அப்போ நம்ம ஹீரோயின், இல்லை நீ என் கூட வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி கீழே கூப்பிட்டு வருவாங்க. திரும்ப தூரம் போனதும் அந்த பையன் திரும்பவும் அவங்கள விட்டு விலகி போயிட்டு மலை மேலேருந்து கீழே குதிச்சிருவான். ஆனால் அது அவ்வளோ பெரிய ஹைட் இல்லாததால் அந்த பையன் உயிருக்கு எதுவும் ஆயிருக்காது. அதுக்கப்புறம் பேம் அவன்கிட்ட போய் பார்க்குறப்போ அவனோட காலில் அடிபட்டிருக்கும். அவனுக்கு ஃப்ராஸ்ட் பைட் ஆகிருக்கும். அதனால் அவனால் பெருசாக நடக்கவும் முடியாது. இப்போ பேம் அவங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா பேர் சாக்ஸும் அந்த பையனுக்கு போட்டு விட்டு, இதுதான் என்கிட்ட இருக்க லாஸ்ட் பேர் ஆஃப் சாக்ஸ்னு சொல்லிவிட்டு இப்போ திரும்ப அவங்க 2 பேரும் நடக்க ஆரம்பிப்பாங்க. இப்போது மலையோட கீழ்ப்பகுதிக்கு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு பெரிய ரிவரை க்ராஸ் பண்ண வேண்டி இருக்கும். இந்த ரிவரை க்ராஸ் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரே ஒரு மரம் தான் இருக்கும். அந்த மரத்து மேலே ஏறி பேம் க்ராஸ் பண்ணி போயிடுவாங்க. இந்த ஜானியும் அந்த மாதிரி வர சொல்லுவாங்க, ஆனால் அவனால் காலில் அடிபட்டிருக்கிறதால அப்படி நடக்க முடியாது. அதனால் அது மேலே படுத்துகிட்டே தான் போவான். அப்படி போகும்போது ரிவருக்குள்ளே விழுந்துட்டு அடிச்சுட்டு போயிடுவான். இப்போ பேம் அவனை தேடி ரிவரோட எண்டுக்கு போவாங்க. அவனை எங்கேயுமே காணுமேன்னு சொல்லிட்டு பேம் தேடிட்டுருப்பாங்க. அப்போது யாரோ தண்ணிலேருந்து வெளியே வர மாதிரி சவுண்ட் கேட்கும். பேம் போய் பார்த்தா அது ஜான் தான். இப்போ ஜானை கூப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ரோடு தெரியும், அங்கே ஒரு கார் இருக்கும். இவங்க 2 பேரும் கத்தி கூப்பிட்டு பார்ப்பாங்க, ஆனால் எந்த கார் நிற்காது. அதனால் வேறு பக்கமாக போயிட்டு இவங்க கார் பார்க் பண்ண இடத்துக்கே ரீச் ஆகிடுவாங்க. அங்கே போயிட்டு இவன் பேம் கார் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜான் பாட்டு அவனோட காரில் ஏறி கார் எடுத்துகிட்டு போயிடுவான். இவங்க எவ்வளோ கத்தி பார்ப்பாங்க, ஆனால் அவன் திரும்பாமல் ஓட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஜானுக்கு என்ன ஆச்சுன்னே பேமுக்கு தெரியாது. பேமும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணது காரணம் என்னென்னா, ஆல்ரெடி அவங்க ஃப்ளாட்டில் இருக்கும்போது அவங்க ஜன்னல் பக்கத்தில் படுத்து தூங்கியிருப்பாங்க. அப்போ ஜன்னல் ஓப்பனில் இருந்திருக்கும். ஆனால் பெட்ரூமில் அவங்க குழந்தைங்க 2 பேர்
தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. கேஸ் லீக் ஆகி அதனால் அவங்க குழந்தைங்க கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கேட்டிருக்காது. இவங்களும் தூக்கத்தில் இருந்ததால் அந்த கேஸ் லீக்கில் அவங்க குழந்தைங்க செத்தும் போயிருப்பாங்க. அப்போ அவங்கள காப்பாற்ற முடியலேங்கிற ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் இந்த ஜாப் அவங்க பிடிச்சி பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால தான் அவங்களால முடியலனாலும் இந்த பையனை காப்பாற்றணும்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க காப்பாற்றவும் செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி அந்த ஜானுக்கும் வாழ்கிறதுக்கு ஆசை இல்லாமல் தான் அவனுமே அந்த மலையை விட்டு இறங்காமல் இருந்திருப்பான். இப்போ இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு அவனுக்குமே ஒரு ஹோப் இருந்திருக்கும். இப்போ 1 இயர்க்கு அப்புறம் டிவி நியூஸில் பேம் 53 இயர்ஸ் ரெஸ்கியூ டீமை சேர்ந்தவங்க என்னை காப்பாற்றினாங்கன்னு ஒரு பையன் நியூஸ்க்கு அனானமஸாக கொடுத்துருப்பான். அவங்களுக்கு தேங்க்கும் சொல்லியிருப்பான். ஆனால் அந்த பையனோட பேரோ எதுவுமே அந்த நியூஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால் பேமாலையும் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. இப்போ அந்த பையன் பேமை காண்டாக்ட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுவாங்க. அப்போ அவனுக்கு கொடுத்து இந்த ஜாக்கெட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவான். சாக்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்க மாட்டான். அந்த சாக்ஸை நான் தூக்கி போட்டுட்டேன்னு மட்டும் சொல்லிவிட்டு 2 பேரும் சிரிப்பாங்க. அப்போ வந்து பேம் கிட்ட சொல்லுவான், அவனோட லவ்வர் ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. அவனும் வாழை பிடிக்காம தான் அந்த மலைக்கு போயிருப்பான்னு. அதே மாதிரி பேமும் வாழை பிடிக்காம தான் அந்த மலைக்கு போயிருப்பாங்க. 2 பேரும் சாகிறதுக்காக போயிருந்தாலும் 2 பேருக்கும் வாழணுங்கிற ஹோப் அந்த மலைக்கு போனதால் தான் ஏற்பட்டிருக்கும். இந்த பையனை காப்பாற்றினது பேமுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துருக்கோம். அதனால் அவங்க இனிமேல் ரெஸ்கியூ பண்ணுறது தான் பெரிய ஜாபாகவே கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களோட 60-70 வயசு வரைக்குமே அவங்க அந்த ரெஸ்கியூ டீமில் இருப்பாங்க. இது ஒரு ரியல் ஸ்டோரிங்கிறதால நிஜமான பேம் 2 குழந்தைங்களும் அதுக்கு நடுவில் தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.